அனில் அம்பானி குழும நிறுவனங்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பண மோசடி விசாரணையில் மேலும் 1021 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அனில் அம்பானி குழுமத்தை சேர்ந்த நிறுவனங்கள் வங்கிகளில் பெற்ற கடன்களை நோக்கத்திற்கு மாறாக பயன்படுத்தியதாக இந்திய ஸ்டேட் வங்கி புகார் அளித்திருந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் மற்றும் ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் பொதுமக்களிடம் திரட்டிய 15,548 கோடி ரூபாய் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அனில் அம்பானி குழுமத்திற்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்கள் ஏற்கனவே முடக்கப்பட்ட நிலையில் தற்போது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் வைத்துள்ள 1021 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டதோடு மொத்தமாக 20,367 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.